மற்றும் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாம்சங் தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு குளிர்சாதன பெட்டி, டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஊதிய உயர்வு திடீரென குறைக்கப்பட்டதும் தொழிற்சாலை ஊழியர்கள் CITU சங்கம் துவக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொழிலாளர்களுக்கு எழுந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முதல் தொழிற்சாலை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக இன்றும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பினர் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் செப்டம்பர் 29, 30 மற்றும் அக்டோபர் 1 ஆகிய 3 நாட்கள் சென்னை கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையை தடை செய்ய வலியுறுத்தியும் மாணவர்களிடையே மூடநம்பிக்கை பிரச்சாரம் செய்து அவர்களை தவறான வழிக்கு அழைத்து சென்றதை கண்டித்தும் மாணவர்கள் மத்தியில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசியதை கண்டித்தும் அறக்கட்டளையின் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை ஆய்வு செய்ய கோரியும் முற்போக்கு இயக்கங்கள் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அவிநாசி போலீசார் இந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு தெரிவித்த நிலையில் அணைப்புதர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கொடியசைத்து துவக்கி வைத்தார். உதகை சேரிங்கிராஸ் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் மாட்டு வியாபாரிகள் சார்பில் 7ஆம் ஆண்டு சமத்துவ விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் மாட்டு வியாபாரிகள் சங்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு சமத்துவ விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் விநாயகர் சிலைகள் சிறப்பு அலங்காரம் பூஜைகள் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மத நல்லிணத்தை போற்றும் வகையில் நல்லூர் பகுதியில் உள்ள கிறிஸ்துவ திருச்சபை ஆயர் விழாவில் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார். மாநில மாட்டு வியாபாரிகள் சங்கம் செயலாளர் தென்றல் செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், நகரமன்ற துணைத் தலைவர் கௌதமன் கலந்து கொண்டனர். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சார்பில் தற்கொலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விக்டோர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ள சுகாதார இயக்குநர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். அப்போது பிரச்சினைகளை கண்டு அச்சமடையாமல் அதனை எதிர்கொள்ள வேண்டும், தற்கொலை பற்றிய மௌனத்தை உடைக்க வேண்டும் உள்ளிட்ட தற்கொலைக்கு எதிராக பல வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும் முகத்தில் தற்கொலைக்கு எதிராக அடங்கிய வாசகங்களை ஓவியமாக வரைந்து கொண்டும் சென்றனர். பெண்ணாடத்தில் 6 புதிய பேருந்து மற்றும் பெண்ணாடத்திலிருந்து புதிய வழித்தடம் வழியாக சென்னைக்கு செல்ல பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவ கணேசன் துவக்கி வைத்தார்.
கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் புதிய பேருந்து விருத்தாசலத்திலிருந்து திருப்பதி, திட்டக்குடியிலிருந்து திருப்பதி, கடலூரிலிருந்து திருச்சி, விருத்தாசலத்திலிருந்து திட்டக்குடி, விருத்தாசலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட 6 புதிய பேருந்து சேவைகளையும், பெண்ணாடத்திலிருந்து கோனூர், தீவலூர் வழியாக சென்னைக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்தை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் துவக்கி வைத்தார். ஓமலூர் அருகே சரபங்க ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் பொதுமக்கள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பாக பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கிழக்கத்திக்காடு கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பேருந்து வசதி இல்லாமல் இப்பகுதியில் உள்ள மாணவர்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சக்கரை செட்டியப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்கு அங்குள்ள சரபங்க ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. மேலும் மழைக்காலத்தின் போது சரபங்கா நதியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் சமயத்தில் பள்ளி செல்லும் குழந்தைகள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை ஏற்படுகிறது. பல ஆண்டுகளாக இதுபோன்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் அப்பகுதி மக்கள் சரபங்கா ஆற்றின் குறுக்கே ஒரு பாலம் அமைத்து தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் செங்கல்பட்டு மாவட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும், சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் தொடக்க கல்வியை பாதுகாக்க 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாட்டை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற 31 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.